ஒவ்வொரு ஊரிலும் பிறை 9 பிறை 9 தான் அவங்களுக்கு அரபாவுடைய நாள். ஹாஜிகள் ஒன்று சேருவது என்பது அது ஒரு நிகழ்வு. ஒருவேளை ஹஜ்ஜே நடக்க இல்லை, அப்படி நடக்காமலும் இருந்திருக்கு. இப்ப கொரோனாவால கொஞ்சம் பேரை குறைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹஜ் நடக்காத சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்ப ஹாஜிகள் ஒன்று சேர இல்லை. அப்ப நம்ம என்ன செய்வோம்டா 9 தான் பிடிக்க போறோம். அப்ப குறித்த நிகழ்வு சொல்லல. இன்னும் ஒருவேளை நம்ம இன்னும் லேசா புரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்ப லைவா எங்களுக்கு பார்க்க முடியாது, போன்ல பேச முடியாது, ஒண்ணுமே இல்லை. அவங்க இப்ப 10, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி போவாங்க, 6 மாசத்துக்கு போறதான் வந்து சேருவாங்க. அங்க என்ன நடக்குது வந்தா தான் அவரு வந்து சேர்ந்தா தான் உயிரோட வைக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அப்ப நமக்கு அரபாவில் ஒன்று விடுறாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப நம்ம 9ல பிடிச்சிட ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப ஏன் நாம் ஏன் அப்படி சொல்றோம் என்றால், இப்ப இஸ்லாம் என்பது காலத்துக்கு காலம் மாறுபட்டு போதா இபாதத்துகள். இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி வந்ததுனால இபாதத்தில் மாறுபடுது. அப்படின்னா இப்ப மாஷாஅல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அந்த நம்ம ஹரம் ஷரீஃப்ல டிவியை போட்டு இமாம் சுதேசி பின்னுக்கு தொழலாமே. ஏன்னா லைவா தெரியுது, நல்ல அழகா கபத்துள்ளால இருந்து இந்த ஸ்கிரீன் நல்லா வளர்ந்து நம்ம அழகா தொழலாம், எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப எனவே நம்ம தெளிவா என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், நமக்கு மனசுக்கு திருப்தியானது ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அடிப்படையில 9 பிறை 9ல பிடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க அமெரிக்கால இருந்தாலும் சரி, கனடாவில இருந்தாலும், சுவிஸ்ல இருந்தாலும், எங்க ஆஸ்திரேலியா எங்க இருந்தாலும் சரி,